நான் ஊருக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேனோ அதே மாதிரி சோகமும் இருக்கு இந்த வீடியோல. ஸோ 3 நாள் விளாக மொத்தமா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஊருக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் காலையில என் தங்கச்சி ஊருக்கு போயிருந்தேன். அவங்களோட அண்ணி பையனுக்கு வந்து இன்னைக்கு முகூர்த்த கால் நட்டுறாங்க அப்படின்றதுனால தூத்துக்குடியில இருந்து நான் வண்டியில தான் வந்திருந்தேன். இங்கேயும் வண்டியில போறதுனால என் கை புஷ்பா பட ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா தத்தி வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போயாச்சு. மித்ரன் வந்து செம ஹாப்பி கண்ணனை பார்த்ததுல. நாங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தப்போ கொய்யாக்கா அங்க நிறைய இருந்ததுங்க. அவ்வளவு பேர் புடிங்கிட்டு போனாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க. காலையில சாப்பாடு எனக்கு கொய்யாக்கா தான். அதை முடிச்சுட்டு நேரா கோயில போய் சாமி கும்பிட்டு முகூர்த்த கால் நட்டுறதுக்கு தேவையான எல்லா வேலையுமே முடிச்சிட்டாங்க. அப்புறம் பொண்ணு வீட்டு சைடு வந்தோடனே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு. நாங்க ஊருக்கு கிளம்பி வந்த அன்னைக்கு நைட்டு தான் சிவராத்திரி. எங்க இந்த காட்டுப்பாதையில போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க அத்தை வீட்டு கோயிலுக்கு தான். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு முழிச்சிருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் போயிருந்தேன். அங்க வந்து கரகாட்டம் பூஜை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பார்த்துட்டு கிளம்புனதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுல இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கேயும் சாமியை கும்பிட்டு இங்க வெளிப்பர் சஸ்தா கோவிலுக்கு வந்து அங்க ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டு அன்னைக்கு டே நைட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் எங்க தாத்தா வீட்டுல வந்து விருந்து வச்சிருந்தாங்க. அங்க கோவில் கூட முடிஞ்சதுன்னு கிடா வெட்டி அங்க போயிருந்தோம். அங்க போயிட்டு எங்க தாத்தா வீட்டு ரைஸ் மில்ல வீடியோ எடுத்துட்டு விருந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நேரம் சாப்பிடுறது போயிட்டோம். நான் எடுத்த வீடியோ கூட அப்கமிங்ல வரும். சோ சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பாடெல்லாம் நல்லா திருப்தியா முடிச்சுட்டு நேரம் எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். எங்க அத்தை வீடு பால் காய்ச்சிக்கு நான் போகல. எங்க அத்தை வீடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி, ஆனா வீடு ரொம்ப பெருசா இருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி தான் கட்டணும். அப்புறம் எங்க அத்தைட்ட சொல்லிட்டு நாங்களும் திரும்பி கோவிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. நான் எந்த கோவிலுக்கு வந்திருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று வீடியோலயே பாத்திருப்பீங்க. நான் சிவராத்திரி வெளியூர் கோவிலுக்கு வந்து அபிப்ரோவை கூப்பிட்டு இருந்தேன். அவங்களும் எனக்காக இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் கோவில்ல வந்து எங்க ஊர்க்காரங்க ஊர் தலைவர்கள் எல்லாருக்கிட்டையுமே கோவிலோட ஹிஸ்டரி கேட்டோம். அவங்க கிட்டையும் கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் சொந்தங்களை பார்த்துட்டு மறுபடியும் திருமலாபுரமே வந்துட்டோம். நிறைய பேர் இன்னும் போட்டோ எடுத்தீங்க. உங்களோட வீடியோ கிளிப்பிங்ஸ் இல்ல, அதனாலதான் ஆட் பண்ணல. அன்னைக்கு நைட்டே எங்க ஊர்ல பாட்டு கச்சேரி அன்னதானம்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா நடந்துட்டு இருந்தது. அங்க போகணும்னு சொல்லி அபிப்ரோக்கு வீட்லயே சாப்பாடை கொடுத்து இங்க பாட்டு கச்சேரிக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அங்கேயும் நல்லபடியா பார்த்துட்டு ஒரு பாதாம் பாலை குடிச்சிட்டு மறுநாள் காலையில எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்காரன் பேஜ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வெளியூர்ல போய் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சங்கரங்கோவில் பக்கத்திலேயே ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஒரு புக்தர் கோயிலுக்கு தான் வந்தோம். அங்க வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேரா எடுத்து நெற்கட்டு சவல் போயாச்சு. அங்க போனா அங்க இருக்கிற ஒரு விஷயமே நான் ஆச்சரியப்பட வச்சது. அவ்வளோ விஷயங்கள் அங்க இருக்கு. அடுத்த வீடியோல அதுவும் வரும். சோ சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் காலையிலே வீடியோ எடுத்த டயர்டோடய திரும்பியும் திருமலாபுரம் வந்தாச்சு. அங்க வந்து எங்க அப்பத்தாவையும் என் தங்கச்சியும் வச்சு ஒரு வீடியோ கண்டென்ட் எடுத்துட்டு நேரா கோவிலுக்கு கிளம்பிட்டோம். என்னோட ரொம்ப நாள் ஆசை எனக்கு தாவணி வியர் பண்ணணும் அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன். அடுத்து எங்க ஊருக்குள்ளே இருந்த வடக்தான் கோவிலுக்கு போனோம். எங்க ஊர்ல இந்த பாப்பாக்கு வந்து முதல் மொட்டை போட்டாங்களா. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாப்பாங்க போல. அடுத்து அடிக்கிற வேலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வீட்டோட எல்லாரும் சாப்பிட்டுட்டு கோவில்ல பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூஜை எல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே என்னோட வீடியோஸ் பார்த்து என் கூட போட்டோ எடுக்கினாங்க. அவங்க கூட எடுத்துட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் கோவில சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ஜாய்மெண்ட் எல்லாமே இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்க போதோ நான் வருவனா என்னன்னே தெரியல. அந்த சோகத்தை மனசுல வச்சுட்டு இவங்க ஆடுறதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு நேரம் இருட்டுறதுக்குள்ள ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு.